பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அநேக விதமான ட்ரோல்ஸு மீம்ஸு, அந்த மீம்ஸும் அந்த ட்ரோல்ஸும் போஸ்ட் விதமாக கூட இருக்கலாம் அல்லது வீடியோ விதமாக கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தை எப்படியாவது இழிவுபடுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை மட்டுப்படுத்த வேண்டும், பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான அநேக விதமான போஸ்ட்டும் மீம்ஸும் போடப்படுகிறது. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் அப்படிப்பட்டதான போஸ்ட்டுக்கும் மீம்ஸுக்கும் அப்படி கேள்வி எழுப்புகிற அந்த போஸ்ட்டுகளுக்கும் தான் நாம் பதிலை பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்க போகிற போஸ்ட் என்னன்னா, இது ஒரு இஸ்லாமியர் போட்ட போஸ்ட்டு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவத்தை காட்டிலும் இஸ்லாம் ஆதாரபூர்வமானது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேள்வி வைக்கிறாரு. ஸோ முதலாவது கேள்வி என்னன்னா, இருவருமே ஒரே இறைவனை வணங்கி இருக்கும் நிலையில் இயேசு ஒருபோதும் தன்னை கிறிஸ்தவர் என்று கூறியது இல்லை. ஆனால் முகமது நபி தன்னை முஸ்லிம் என்று கூறியிருக்கிறார். இது முதலாவது கேள்வி. இவர் போட்ட அந்த போஸ்ட்லேயே தெரிகிறது இவருக்கு கிறிஸ்தவத்தை குறித்ததான ஒரு அடிப்படை ஞானம் இல்லை என்று. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் ஒரே கடவுளை தான் வணங்குறாங்களா? இல்லவே இல்லை. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் வெவ்வேறு கடவுளை வணங்குகிறார்கள். அதாவது கிறிஸ்தவர்கள் யெகோவா தேவனை வணங்குகிறார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்கிற ஒரு கடவுளை வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் திரியேக தேவனை வணங்குகிறார்கள். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஒரே தேவன் 3 ஆள் தத்துவமாக இருக்கிறார். இதுதான் திரியேக தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரே ஒரு தேவனாகி அல்லாவை மட்டும் வணங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இறைவனை அப்பா பிதா என்று அழைக்கலாம். ஆனால் இஸ்லாமில் அப்பா பிதா என்று அழைக்க முடியாது. ஏனென்றால் அல்லாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள உறவு என்னன்னா, ஒரு அடிமை ஒரு எஜமான, இதுதான் உறவு. அவர்கள் அப்பா பிதா என்று அழைக்க முடியாது. இதிலே தெரிகிறது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வெவ்வேறு இறைவனை தான் வணங்குகிறார்கள் என்று. அதிலே அவர் போட்டிருந்தாரு, இயேசு கிறிஸ்து தன்னை ஒருபோதும் கிறிஸ்தவன் என்று சொல்லவே இல்லை என்று. இது கேள்வி பாருங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு கேள்வி கேட்க கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட கேள்விகளை தான் இவங்க எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும்? பாருங்க, இப்படிப்பட்ட கேள்வி, ஒரு முட்டாள்தனமான கேள்வி தான் இவர்கள் எழுப்புகிறார்கள். 2வது கேள்வி பாத்தீங்கன்னா, இயேசு பைபிளை அறிந்திருக்கவில்லை, ஆனால் முகமது நபி அல் குரானை அறிந்தும் அதனை போதித்தும் இருக்கிறார். முதலாவது பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா, பைபிள் இருந்து கேள்வி எழுப்புனா பைபிளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பைபிளை ஒரு முறையாவது படிச்சிருக்கணும். இது எதுவுமே தெரியாது, இது எதுவுமே இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருந்து கேள்வி மட்டும் எழுப்புறது. இப்படி கேள்வி எழுப்புனா இப்படிதான் பல்பு வாங்குறது. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை மிக தெளிவாக அறிந்திருந்தார். உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17 to 21 வரை வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 61வது அதிகாரத்தை வாசிக்கிறார். வாசித்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்று இந்த வசனங்கள் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். அது மட்டும் அல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது மனுஷகுமாரன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று. அதை தான் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எல்லாமே அறிந்திருந்தார். ஆனால் முகமதுவை குறித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் முகமதுவிடம் நேரடியாக ஒருபோதும் பேசினது இல்லை. ஜிப்ரீல் மூலமாகத்தான் பேசினார் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் எப்பெல்லாம் வராரோ அவர் முகமதுவை போட்டு உருட்டி பெரட்டி எடுத்துருவாரு. பைபிளின் அடிப்படையில் வாசிக்கும் பொழுது சாத்தான் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான், இப்படி மனிதனை அலக்களிப்பான். ஸோ அப்போ முகமதுக்கு வயி என்று சொல்லப்படுகிறது, அல்லாவிடம் வந்தது என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு சாத்தான் தான் கொண்டு வந்திருக்கிறான். சரி, ஒரு ஆர்குமெண்ட்ஸ்க்காக அது ஜிப்ரீல் மூலமாகத்தான் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஜிப்ரீல் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை முகமது மரித்த பிறகுதான் தொகுக்கப்பட்டது. அப்போ குரான்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அது முகமதுக்கு தெரியாது. முகமதுக்கு வஹி வந்தது தான் எழுதியிருக்கிறார்கள் என்று முகமதுக்கு தெரியாது. ஸோ இதிலே கிளியரா தெரிகிறது முகமது குரானை அறிந்திருக்கவில்லை. 3வது கேள்வி, பைபிள் என்னும் பெயர் பைபிளில் கிடையாது, ஆனால் அல் குரானின் பெயர் அல் குரானில் இருக்கிறது. ஸோ இது இஸ்லாமியர்களுடைய அடுத்த தவறான கருத்து. பைபிள் என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை பிப்லாஸ் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அர்த்தம் என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், அதாவது புத்தகங்களின் தொகுப்பு. பைபிள் என்பது 66 புத்தகங்கள் கொண்ட ஒரு புத்தகங்களின் தொகுப்பு தான். அப்போ பைபிள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? புத்தகம். புத்தகம் என்ற வார்த்தை பைபிள்ல 170 முறைக்கு மேல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிள் என்ற வார்த்தையின் அர்த்தம் புத்தகம். ஆனால் குரானின் தமிழின் அர்த்தம் என்னது? ஓது. அதாவது குரான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? ரெசிடேஷன், அதாவது ஓது.
ஸோ அப்போ நீங்கள் எப்போல்லாம் குரான் சொல்றீங்களோ குரான் சொல்லாதீங்க, ஓது கொண்டு வா, அந்த ஓது எங்க கொண்டு வா, அப்படிதான் நீங்கள் சொல்லி ஆகணும். அடுத்த கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் செல்ல வேண்டும் என்று பைபிள் சொல்லவில்லை, ஆனால் வெள்ளிக்கிழமை இறை இல்லம் செல்ல அல் குரான் கூறுகிறது. இது அடுத்த ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அதாவது ஞாயிற்றுக்கிழமைய பைபிள்ல சொல்லவே இல்லையே, நீங்க சர்ச்சுக்கு போகணும், ஆனா நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே. முதலாவது பைபிள் என்ன சொல்லுகிறது, எந்த நாளிலும் எந்த கிழமையிலும் எந்த நேரத்திலும் தேவனை ஆராதிக்கலாம், எந்த ஒரு தடையுமே கிடையாது. யாருக்கு எப்போது தேவனை ஆராதிக்கணுமோ, யாருக்கு எப்பொழுது தேவனுடைய ஜெபிக்க வேண்டுமோ ஜெபம் பண்ணலாம், எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வதற்கான காரணங்கள் என்ன? முதலாவது, அதாவது வாரத்தின் முதலாவது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதலாவது நாள் சபை கூடப்பட்டது. வாரத்தின் முதலாவது நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வாரத்தின் முதலாவது நாள் காணிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் முதலாவது நாள் அப்பம் பிட்டார்கள். இந்த காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் குரானின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தான் போகணும். வெள்ளிக்கிழமை போய் காபாவை நோக்கி உட்கார்ந்தால் மட்டும்தான், அரபியில பேசினா மட்டும்தான் அல்லாஹ் கேட்பார். ஏன்னா அல்லாவுக்கு அரபியை தவிர வேற லாங்குவேஜ் தெரியாது. கிறிஸ்தவர்கள் எந்த மொழி பேசினாலும் எந்த மொழியில ஜெபித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் இஸ்லாமியர்கள் அரபி மொழியில் பேசினால் மட்டும்தான் அல்லாவுக்கு புரியும். அதுவும் வெள்ளிக்கிழமை போய் பேசினாதான், அதுவும் காபாவை நோக்கி உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் கேட்பார். இது ஒரு அடிமைத்தனம். கிறிஸ்தவ மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த நாட்களிலும் தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் இஸ்லாம் மக்களை அடிமைப்படுத்துகிறது. இப்படி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஜபத்தை கேட்பார், இப்படி கேட்டால் மட்டும்தான், இப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ் கேட்பார் என்று ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளதான் இஸ்லாம் கொண்டு செல்கிறது. அடுத்த கேள்வி, கிறிஸ்தவம் என்னும் பெயர் பைபிளில் கிடையாது, ஆனால் இஸ்லாம் என்ற பெயர் அல் குரானில் இருக்கிறது. இது முதலாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதே தான், அதாவது கிறிஸ்தவர்கள்னா யார்? கிறிஸ்தவம் என்றால் ஒரு மதம், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். கிறிஸ்தவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபர்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்குள்ள சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். சோ இவர்களுடைய தவறான எண்ணங்கள் என்னன்னா, குரான்ல என்ன இருக்கோ அதே பைபிள்ல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது மிகவும் தவறான கேள்விகள். 5வது கேள்வி, 4 சுவிசேஷங்களையும் யார் எழுதினார்கள் என்பதற்கான உறுதியான ஆதாரம் இல்லாத நிலையில் புதிய ஏற்பாடு என்பது இயேசுவை தனது வாழ்நாளில் சந்தித்திராத நபர்களால் எழுதப்பட்ட ஒன்றாகும். ஆனால் அல் குரான் முகமது நபியால் போதிக்கப்பட்ட பிறகு நபி தோழர்களால் தொகுக்கப்பட்டது. சோ அடுத்த ஒரு தவறான புரிதல், அதாவது 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாளில் சந்தித்திராத நபர்களால் எழுதப்பட்டதான். மத்தேயு யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர். மார்க் யாரு? பேதுருடைய சீஷர். லூக்கா யாரு? பவுலுடைய கம்பெனியன், அதாவது சக ஊழியர். யோவான் யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர். சோ இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்தவர்கள், சமகாலத்தவர்கள், அதாவது கண்டெம்பரரி சொல்லுவாங்க. சோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தார்கள். இது எல்லாமே ஐ விட்னஸஸ். இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டார்கள், இயேசு கிறிஸ்துடைய செயல்களை கேட்டார்கள், அவர் செய்த காரியங்களை கேட்டார்கள், அதை வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார்கள். சோ இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவை வாழ்நாளில் காணாத நபர்கள் அல்ல, இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். குரான் முகமது இறந்த பிறகுதான் தொகுக்கப்பட்டது. அப்போ குரானை முகமது எப்படி அறிந்திருக்க முடியும்? அதாவது குரான் தனக்கு வஹி வந்ததாக சொல்லப்படுகிறதான் எழுதப்பட்டது என்று முகமதுக்கு எப்படி தெரியும்? முகமது தான் இறந்து விட்டாரு, அதற்கு பிறகு தானே தொகுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உத்மான் என்பவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, எல்லா குரானை எடுத்து அதை எரித்து புதிதாக ஒரு குரானை வடிவமைத்துள்ளார். சோ அந்த குரான் முகமது அறிந்திருக்கவில்லை. இதிலே மிக தெளிவாக தெரிகிறது, முகமது அவர்கள் குரானை அறிந்திருக்கவில்லை. இது உத்மானால் உருவாக்கப்பட்ட ஒரு குரான். இப்படிப்பட்டதான போஸ்ட்களும் மீம்ஸ்களும் கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே செய்யப்படுகிறது. சோ அவர் கேட்ட 5 கேள்விகளுக்கும் நாம் பதில் கொடுத்திருக்கிறோம். அது கேள்வி கூட இல்லை, ஏதோ கேள்வி கேட்கணும் என்ற நோக்கத்துல அங்க கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்திருக்கிறோம். வருகிற நாட்கள்ல இதே போல அநேக மீம்ஸ்களுக்கு நாம் பதில் கொடுப்போம்.